மனசில் எப்போ கஷ்டம் இருந்தாலும் இந்த படத்தை பார்த்தா இட் ஃபீல்ஸ் லைட் அப்படின்னு தோணும்ல. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு படம் தான் இது. ஆண் பெண் ரொமான்ஸ் மட்டும் மையப்படுத்துகிற கதைகளுக்கு நடுவில் பெரிதளவில் பரிச்சயம் இல்லாத இரண்டு ஆண்கள் அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற ரொமான்ஸை அழகாக காட்டுற படம் மெய்யழகன். 14 Shades of Loveல நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொமான்ஸ். ஒரு இன்ட்ரோவர்ட்டோட ஒரு நாள் பயணம் வித் அன் எக்ஸ்ட்ரோவர்ட் தான் இந்த மொத்த கதையும். நமக்குள்ள ஒரு சில பரிமாணங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு ஒரு சிலரை பார்க்குறவரை நமக்கே தெரியாது. அப்படி சொந்த ஊர், ஓடி விளையாண்ட வீடுன்னு எல்லாத்தையும் இழந்த ஒருத்தருக்கு தான் யாருன்னு புது பரிமாணத்தை காட்டுற இன்னொருத்தர். இந்த படத்தை அருள்மொழியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நிறைய பேர் பார்த்துருக்கலாம். நான் உட்பட அப்படி தான் பார்த்தேன். ஆனால் ஒரு மெய்யழகனா இந்த ஒரு நாள் இரவு அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? இது ஞாபகம் இருக்குதாத்தான், அது ஞாபகம் இருக்குதாத்தான்னு கேட்டு 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 பேசுகிற உருளைக்கிழங்குக்கு தன்னோட பேரே இன்னும் அருள்மொழிக்கு ஞாபகம் இல்லைன்னு புலப்படலை. பேரே தெரிலனாலும் அருள்மொழியோட மெட்டுக்கு பாட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு அந்யோன்யம். தேம்பி தேம்பி அழுறதுக்கு அவ்வளோ துக்கம் இருந்தாலும் தெம்பா இருந்து எல்லாருக்கும் உதவி பண்ணுற மனசுல இருந்து மட்டும்தான். யாரையும் குத்தம் சொல்கிறதுக்கு இல்லைத்தான், எல்லாரும் ஒரு வகையில் நல்லவங்க தான், எல்லாம் இந்த பணம் பண்ணுற வேலை அப்படின்ற வரிகள்லாம் வரும். எல்லாரோட மனசுலையும் இன்னும் அவன் குழந்தை தான். அவனோடு இருக்கும்போது அனைவரும் குழந்தைதான். மாடிடமும் பாம்பிடமும் மீனிடமும் பேசும் மெய்யழகனுக்கும் மனிதரிடமே ஈரெழுத்தை விழுங்கிவிட்டு பேசும் அருள்மொழிக்கும் இடையே முளைத்த அரும்புதான் இந்த கதை. நான் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிற கதை அந்த கேள்விக்கான விடையிலேயே முடியுது. மெய்யழகன். அவன் மனதளவில் ஒரு பேரழகன்.